எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் நிஃப்டி முதல் நாள் தொடங்கும் போதே 61 பாயிண்ட் மைனஸில் தான் போகிறான். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வாரத்தில் ஓப்பன் ஆகும் பொழுதே சென்டிமெண்ட் அப்படின்றது கீழ் நோக்கி தான் ஆரம்பிக்கும். இருந்தாலும் போன வாரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் இறங்கு மூவமாகவும் ஏறு மூவமாகவும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ அப்போ இந்த வாரத்தில் வந்து ஓப்பன் ரேஞ்ச் அப்படின்றதுனுடைய சப்போர்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே பிரேக் அவுட் ஆகல, பிரேக் டவுனும் ஆகல. ஸோ இப்போதைக்கு ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது ஷேர் மார்க்கெட். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் எடுத்து பார்த்தோம்னா, போன வருஷம் ரொம்ப அவநம்பிக்கையாக இருந்தானுங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கையாக தான் போன வாரத்தை முடிச்சிருக்காங்க. இந்த வாரமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ரேஞ்ச் அப்படின்றது இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கானுங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்கு ஷேர் மார்க்கெட். இந்த சமயத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், சாதாரண ஆளு கூட இப்போ மிகப்பெரிய சாம்பியன்ஸாக இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து எஸ்ஐபி வழியாக பணத்தை போடணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான்லாம் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு 100 பேர்த்த நம்ம போய் கிளைண்ட்டுகளாக பிடிச்சிட்டு வந்தோம்னாக்கா 95 பேர் ட்ரேடிங்கே தான் பண்ணுவாங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு ஆளு காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் போய் ஒரு 100 பேர்த்த பிடிச்சிட்டு வரணும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ்டு புரோக்கர்களை விட ஆன்லைன் சர்வீஸ், ஒன்லி ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இன்வெஸ்டர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அந்த காலத்தில் ஏகப்பட்ட பேர் ஃபுல் சர்வீஸ்டு புரோக்கர், ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படி தான் இருந்தாங்க. டெய்லி காலையில் கூப்பிட்டு ஏதாவது வாங்க வைக்கிறது, விற்க வைக்கிறதுனா ஏதாவது ஒரு முக்கியமான ரொம்ப சேர்னிங் அப்படின்றாங்க. வாங்குறது விற்கிறது அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபிகள் அதிகமாகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அதிகமாக போகிறாங்க, ட்ரேடிங் கம்மியாகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் புது சாம்பியன்ஸை உருவெடுத்துட்டு வர்றாங்க. இப்போதான் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு லாபத்தில் இருக்கும் பொழுது பயம் வருது. எலெக்ஷனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற சமயத்தில் வந்து நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓவர் நைட் ரிஸ்க், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளோ பெரிய பணத்தை போடுறோம், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். பட் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்தை போடுறோம், அதில் ட்ரேட் பண்ணுறோம், எண்ட் ஆஃப் தி டேல கேஷாக மாறிடுது. எல்லாமே கேஷ், காலையிலையும் கேஷாக தான் இருக்குது, ட்ரேடிங் பண்ணுறோம், எண்ட் ஆஃப் த டேலையும் பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ எண்ட் ஆஃப் த டேல கேஷாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஓவர் நைட் ரிஸ்க்லேருந்து விடுபட்டுலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய வித்துவானாக இருக்கணும். ஏகப்பட்ட பேர் கமெண்ட் என்னன்னு போடுறாங்க, நான் ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சமாவது லாபம் வருது, கடைசிக்கு நஷ்டமாவது குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ யாராவது ட்ரேடிங் சைடு போயிடலாம், இது போன்ற, அதாவது இது ஒரு பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு எலெக்ஷனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்றது ஒரு பிரச்சனை. பட் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, அவனே திரும்பி ஏறிக்குவான். நம்ம ஒன்றும் புதுசாக தீர்வு அப்படின்றது கொண்டு போக வேண்டியதில்லை அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. என்ன கருத்து ஏன் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி பாருங்க, கோவிட் பிரச்சனைனால கீழே போனால் நம்ம என்னத்தை அதில் தூக்கி நிறுத்த போகிறோம்? ஒன்றும் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணால் மறுபடியும் அவன் மேலே வந்துட போகிறான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமை பாஸ் பண்ணி விடுறது தான். மற்றபடி நம்ம அதைய உடனே நம்ம அங்கிருந்து ட்ரேடிங்க்கு போகணும், ஏன்னா கேஷாகவே இருக்கும்ல, ஓவர் நைட் ரிஸ்க் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ் மிட் ஆஃப் த டேலே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ், அப்படி பார்த்தா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போட்டுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, சமீபத்தில் இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஷார்ப்பாக சப்போர்ட் எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு 5% லாபம் அப்படின்றது கொடுத்துட்டான். ஆனால் அவன் உண்மைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய லெவலில் கீழே இறங்கி வரும்பொழுது, மேலிருந்து இப்படி கீழே இறங்கி வரும்போது இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான்னா, மறுபடியும் இன்னும் மேல் நோக்கி ஏறக்கூடிய வேலையை இவனுக்கு பெண்டிங் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்படி நியாயப்படிக்கு அவன் மேலே ஏறி பார்த்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னொரு 7.5% அவன் ப்ராஃபிட் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டிவிடெண்டல் ஸ்டாக்ஸ் டாப் 5 நான் எடுக்கல, சில முக்கியமான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன். அதில் இந்த ஹிந்து ஜிங்க் ஆகட்டும், ரெட்டிங்டன் ஆகட்டும், இதெல்லாம் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் தான். ஆனால் அந்த ஹிந்து ஜிங்க், ரெட்டிங்டன் போன்ற ஷேர்கள் எடுத்து பார்க்கும்போது அவனுடைய ப்ரீவியஸ் ஹைலேருந்து பெருசாக இறங்கி வரல. பட் அதே சமயம் நான் இந்த ஜிஎன்எஃப்சி, அதே மாதிரி ஜிஎஸ்எஃப்சி அப்படின்ற ஷேர்களை பார்க்கும்பொழுது அவன் வந்து சமீபத்தினுடைய ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% அப்படின்றது இறங்கியிருக்கான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு 20% ஏதாவது ஒரு ஸ்டாக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் சீப் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல பொதுவாக பையிங் வரக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அக்குமுலேஷன் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் டாப் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சோண்டு எது சீப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜிஎஸ்எஃப்சி ஆகட்டும், இந்த ஜிஎன்எஃப்சி ஆகட்டும், டாப் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் இந்த 2 சீப்பாக இருக்கா அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள், இந்த வீனஸ் ரெமடிஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பெரிய வித்தக்காரனாக இருப்பான் போல, அழகிய ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கான்.
இவனையெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது 2023 ஆரம்ப கட்டத்திலே பிடிச்சிருக்கணும். ஒரு 150 ரூபாய்க்கு பிடிச்சிருந்தோம்னாக்கா இப்போ பாதி கிணறு தாண்டி இருக்கா, இன்னும் பாதி கிணறு தாண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கையில் கொண்டிருக்கலாம். ஸோ அப்போ இந்த ட்ரெண்டிங் கிளியினுடைய மொத்த விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் ஆகுது. ஸோ நீங்கள் யார் ஒரு நல்ல ஷேர் கீழே ட்ரெண்டிங் கிளி மாதிரி பேட்டர்னில் இருக்கா, இவன் கண்டிப்பாக ஏறுவா அப்படின்ற நம்பிக்கையில் யாராவது அடிவாரத்தில் எடுத்தீங்கன்னா அது 2 to 4 வருஷம் ஆகலாம் உங்களுடைய பணம் டபுள் ஆக இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா திடீர்னு பாதி தூரம் வரைக்கும் வந்துடுறானுங்க, ஒரு வருஷத்தில் வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் லேசாக ஒரு மாதிரி முக்கி முனகி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேட்டர்ன் வைக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் கிளிகள் அதனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. யாருமே பெருசாக நம்மளை ஏறி இறக்கி ஒன்றும் நம்மளை தொந்தரவு பண்ணல. எல்லாமே ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அவன் கையை ஊனி எந்திரிச்சிக்க வேண்டிதான். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மேலே வரணும்னா நம்ம ஆளுகளே பார்த்து எந்திரிச்சா தான் உண்டு, வேற யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டாக்கில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா இவனும் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் போட்டிருக்கான். சில வருடங்கள் ஏறி இருக்கா, சில வருடங்கள் இறங்கியிருக்கா. 500 ரூபாய் ரேஞ்சிலேயே பிரேக் அவுட் ஆகிட்டான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரேட் 674. மேபி மீடியாக்களி டிஸ்கஸ் பண்ணுறதுனால மேபி இவன் வந்து இங்கிருந்து தொடர்ந்து ஏறினானாக்கா அவனுடைய பழைய ரேட் ஒரு 1000 அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வருடங்களில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் 400 ரூபாய்க்கு வரட்டும், அங்கே போய் புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் பார்க்கும்போதே பயம் வருது. இன்னைக்கு ஒரு 3.5% இறங்கியிருக்கான். வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 37 ரூபா போனவன் 28 ரூபா 10 ரூபா இறங்கிட்டானுங்க. அப்போ இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் ஏன் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குகள் இவனுங்களே இறங்கும் போது நம்மளுக்கு பயம் வரும், அல்லது ஷேர் மார்க்கெட்டே இறங்கி கொண்டு இருக்கும்போது 2 சினாரியிலையுமே பயம் வரும். ஸோ இது போன்ற ஸ்டாக்குகளை தவிர்த்துறது நல்லது. இல்லைன்னா இவன்லாம் போய் லாக் பண்ணி விட்டானா எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது வெளியே வர்றதுக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட் ஏறணும்னா எஃப்ஐஸ்னுடைய டேட்டா நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கணும். அப்படி ஏதாவது எஃப்ஐஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 141 கோடி பையிங்கில் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் பையிங் சைடு வந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தங்கமயில், ஆஹா அருமை, ஒரு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான், அதை வாங்கி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நண்பர்களே, இந்த இண்டிகோ பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப காலமாக தூங்குறான். இவன்லாம் பிரேக் அவுட் ஆகி 1300 ரூபாய்க்கு பிரேக் அவுட் ஆகி பல மாதங்கள் கழித்து பல நாட்கள் கழித்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதே லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு கொஞ்சம் லேசாக புல்லிஷ்னஸ் காட்டுறான். ஒருவேளை அவனுடைய பழைய கையெல்லாம் தாண்டி மேலே வந்தானாக்கா இவன்லாம் ஒரு காலத்தில் 2500 ரூபா வர வேண்டிய வேலை இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா ஏகப்பட்ட கம்பெனிகளில் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வருது. பட் இருந்தாலும் என் மனசுக்கு என்ன தோணுச்சுனாக்கா இந்த அனுபவம் ரசாயன, கோல் இண்டியா, திலீப் பில்ட்கான், HCL, HEG, செயில் போன்ற பங்குகளில் வந்து ரிசல்ட் இம்பேக்ட்னால பெருசாக ஏறி இறங்க வாய்ப்புடைய ஷேர்களாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா இங்கே பாருங்க, டாடா பவருடைய ரிசல்ட் இம்பேக்ட்னால என்னாச்சு, இதுக்கு பேர் தான் கும்பாவா அப்படின்ற மாதிரி 6% இறங்கிட்டான். இறங்கிட்டு போகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 310 ரூபா 320 ரூபா பக்கத்தில் வந்தானாக்கா மறுபடியும் அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா தான் நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் நம்ம எப்பெல்லாம் டாடா பவரை பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் அதானி பவர் என்ன பண்ணுறான்னு போய் அப்படியே அப்படி போய் பார்த்துக்கணும் சைலண்ட்டாக. அவனும் சுமாராக தான் இருக்கான். அட கடவுளே, நான் இந்த ஹீரோ மோட்டோகார் வந்து பெரிய ஷேரு, அதில் ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இது பெரிய ஷேர் தான், ஆனால் சின்ன அளவில் மாற்றம் இருக்கா, நல்லா பெருசாக ஏறி இறங்குவான், நல்லா மேலே ஏறிடுவான் போல, நல்ல ரிசல்ட் கொடுப்பா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹீரோ மோட்டோகாரோடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்சது என்ன, 200 ரூபா கும்பா. ஸோ இந்த கும்பா எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய ஷேர். இது ஒன்றும் சாதாரண ஷேர் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ரிலையன்ஸ் 83% ஒரு வருஷத்தில் ஏறிந்த என்னங்க ஆகுது. ஸோ இந்த ஹீரோ மோட்டோகா அப்படின்றது வந்து 4702 மலை மாதிரி ஏறி அவனுக்கு கும்பா உழுகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சாணி கும்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பங்குகளில் இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்கும் பொழுது கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுல தப்பில்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த பந்தன் பேங்க் ஷேர் ரிசல்ட் அதே மாதிரி தான். ஷேர் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கல, நீ என்னைக்குமே ஒரு சாதா தோசை தாயா, ஸ்பெஷல் தோசை கிடையாது அப்படின்னு. சாதாரண என்ன அர்த்தம், அவன் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உழுகிறானோ, ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதனுடைய பயணம் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து விழுந்தா ரெசிஸ்டன்ஸ் போகிறதான், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து விழுந்தா மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வர வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த பந்தன் பேங்கை. அவன்லாம் ஒரு நல்ல மல்டி பேக்கர் ஆக வேண்டியவன் தான், நல்ல ஒரு 200% எல்லாம் ஒரு 2-3 வருஷத்தில் ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ஆள் தான். பட் அவனுடைய ரிசல்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது.
அவனுக்கு தற்சமயத்துக்கு என்ன ஒரு சப்போர்ட்னா டெக்னிக்கலி எப்பெல்லாம் சப்போர்ட் வந்து விழுகிறானோ அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிப்பிக்குள் முத்து இருக்கலாம் ஆனால் நண்டு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சிப்பியை திறந்து பார்க்குற நண்டு வந்து கடிச்சிருச்சு, முத்து இல்லை. ஸோ ஐஆர்எஃப்சி ஷேர் அதே மாதிரி தான். அவன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது பெருசாக மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா மாற்றம் கீழ் நோக்கி நடந்திருக்கு. 10% ப்ராஃபிட்டு புக்கிங் நடந்து கீழே தான் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் இவனும் 358% சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு கொண்டை ஊசி வளைவு அப்படின்றது போடுறான். ஸோ கீழே அடிவாரத்தில் வாங்கினவங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இல்லை, மேல் நோக்கி உச்சாணியில் வாங்கினவங்களுக்கு தான் கொஞ்சம் பயம் அப்படின்றது வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள், இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்னு சும்மாவே தான் கிடந்தான், சும்மா நீட்டி படுத்து கிடந்தான். திடீர்னு அவனை வந்து மேலே ஏற்றி விட்டு இன்னைக்கெல்லாம் காலையில் 53 ரூபா இருந்தவன் இப்போ 50 ரூபா இருக்கான். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பாருங்க, இப்போ கூட ஜனவரி சமயத்தில் கூட நீட்டி படுத்துக்கு தான் கிடந்தான் 40 ரூபா ரேஞ்சில். அதுக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு நியூஸ் வந்த உடனே 40 to 53 வரைக்கும் போயிட்டு இப்போ 50 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் 100 கோடி செலவு பண்ணி கட்டக்கூடிய ஒரு ஹோட்டலில் இவங்க வந்து அவங்களுடைய போர்டு என்ன ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே பண்ணியிருக்காங்க, அங்கே ஹோட்டல் கட்டக்கூடிய நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. உடனே அந்த ஷேர் இன்னைக்கு காலையில் நல்லா தான் ஏறிந்தான், இப்போ ஸ்வங்கின்னு கீழே இறங்கிட்டான். இப்போ சமீபத்தினுடைய ஐபிஓக்களில் வந்து இந்த அபிஜய் சுரேந்திர பார்க் அப்படின்ற ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ் 155 ரூபா இருந்தது, அது ஒரு 20% ப்ராஃபிட்டில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நண்பர்களே, எந்திரிக்காத ஒரு செக்டர்னா கடந்த 4-5 வருஷத்தில் இந்த ஏர்லைன் செக்டர் கூட கீழேருந்து மேலே ஏறி பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபார்மா கீழேருந்து மேலே போயிட்டான். ஏகப்பட்ட செக்டர்கள் கீழேருந்து மேலே போன சமயத்தில் கீழே போய் கீழே படுத்து தூங்கக்கூடிய செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்வேர் செக்டர் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, காலில் செருப்போ ஷூவோ இல்லாமல் ஒரு மனுஷன் இன்னைக்கு வெளியே நடக்க முடியுமா அல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்காங்களா? கிடையாது. 100 கோடி இருந்தாலும் சரி, 110 கோடி இருந்தாலும் சரி, ஆளுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் 400 கோடி செருப்பு இந்த உலகத்தில் இருக்குது, இந்த இந்தியாவில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு செக்டர் எந்திரிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கேம்பஸ் செக்டரினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேர் 1% கீழே இறங்கித்தான் இருக்குது. எப்படி இவங்களுடைய ரிசல்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2023க்கும் டிசம்பர் 2022க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டோட பாதி தான் வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பாராட்டணும். எங்காவது 10% கீழே இறங்காமல் இருக்கானே, இதில் என்ன ஒரு காரணம்னா அவன் ஆல்ரெடி இறங்கி கிடக்கிறான். இதுக்கு மேலே யாருக்கும் மனசு இல்லை. 600 ரூபா இருந்த ஷேர் இப்போ 200 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மேற்கொண்டு இவனை ஒரு 20% இறக்கி விட்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை போல. அட பாவி, உன் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் மிராக்கிளே வராதாயா அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்கார்க் அப்படின்ற ஷேர் நல்ல பையனா 4 ரூபா டிவிடெண்ட் தரான். 469 ரூபா ஷேர் தான். இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் இன்னுமே மெடிக்கல் மிராக்கிள் வரல. அவன் சப்போர்ட்லேருந்து நல்லா மேலே ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட்டில் வந்து விழுந்தவன் கடந்த 1.25 வருஷமாக எந்திரிக்கவே இல்லை. இவன் ஆனால் டிவிடெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டே வந்துக்கிட்டு இருக்கான். பட் அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. இந்த ஜேகே லட்சுமி ஷேர் அப்படின்ற யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் இன்னைக்கு நல்லா மொமெண்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை 600 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ரொம்ப வேகமாக மேலே போயிட்டான். தற்சமயத்துக்கு இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் வந்து இருக்கான். இன்றைக்கி நல்ல ஒரு மாதிரி ஏறி இருந்தாலும் தற்சமயத்துக்கு இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபாயை தாண்டிட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் ரொம்ப வேகமாக 1300 ரூபா போகக்கூடிய திறமை இருக்குது. பட் இருந்தாலும் தற்சமயத்துக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். இவன் 1000 ரூபாயை தாண்டிட்டுன்னு வேண்டிக்குவோமாக. நண்பர்களே, நல்லா பார்த்துக்குங்க. இப்போ எஸ்ஜேவிஎன், ஆம்பர், சோபா, என்பிசிசின்னு ஏகப்பட்ட ஷேர்ஸை போட்டு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர்லாம் ஒன்றும் அடிவாரத்துலேருந்து கீழே மறுபடி குகைக்குள்ளே போகலை. இவனுங்கெல்லாம் கீழேருந்து நல்லா மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்குறானு. ஸோ புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து உச்சியில் பணம் போட்டவங்களுக்கு தான் பயமாக இருக்கும். அதே சமயம் 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிவாரத்தில் விதைச்சி விட்டுட்டு இப்போ போய் லாபத்தை புக் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு எந்த பயம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளா அல்லது இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளா அப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.